கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான தங்கச்சி இது எம்புட்டுமா? இது நீங்க கேட்ட 3/4 பவுன்ல வரும் மேடம். மைனி நீங்க பாருங்க மைனி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு அன்னைக்கிளி. 3/4 பவுன்ல மாங்கல்யம், 2 பக்கமும் 1/4 பவுனுக்கு காசு. நல்லாதான் இருக்கு. இதுவே ஓகே தான் என்ன? சரிங்க மைனி, உங்களுக்கு ஓகே தானே அப்ப எங்களுக்கும் சரிதான். மனசா என்னம் டீ சும்மா உட்காந்துருக்க, உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? நல்லா இருக்குக்கா. ஆனா மாங்கல்யம் ரெடிமேடா வாங்குறத விட பண்ண கொடுத்தோம்னா அழுத்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க. மைனி முன்னாடியே கல்யாண விஷயத்த சொல்லியிருந்தா நம்ம பண்ணவாது கொடுத்துருக்கலாம். திடுத்துப்புன்னு பண்ண கொடுத்தோம்னா 2-3 நாள் ஆகும்ல, நேரம் சென்று போகும். முன்ன பின்ன இருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஆமா வனசா, நாங்க தான் திடுத்துப்புன்னு முடிவு பண்ணோம். ஆனாலும் இது நல்லா அழுத்தமா தான் இருக்கு. சரிங்க மைனி, நல்லா இருக்கு, அதையே வைக்க சொல்லுங்க. தங்கச்சி அப்ப இதையே தானே எடுத்து வச்சு பில்ல போடுமா? ஓகே மேடம். சிஸ்டர் மாங்கல்யத்தை எடுத்து வச்சுட்டு வெள்ளி கொலுசு காட்டுறீங்களா? சரிங்க மேடம் காட்டுறேன். நல்ல புது மாடல் வேணுமா இல்ல பழைய மாடல் ஆன்டிக் பீஸ் காட்டட்டுமா? ஓல்டு மாடல்லாம் வேண்டாம்ப்பா, இப்போ உள்ள புது மாடலே எடுத்து போடுங்க, அப்பதானே நல்லா இருக்கும். சரிங்க மேம். மேடம் இந்த மாதிரி 3 முத்து வச்சது பாக்குறீங்களா? மைனி உங்களுக்கு இந்த 3 முத்து கட்டுனது நல்லா இருக்குமே, உங்க காலுக்கு நல்லா எடுப்பா இருக்கும் மைனி. இல்ல வனசா, எனக்கு இல்ல சிஸ்டர், நல்ல சலங்க கொலுசா இப்போ உள்ள பிள்ளைங்க போறது மாதிரி எடுத்து கொடுங்க. ஓகே மேடம். மேடம் இது பாக்குறீங்களா? ரொம்ப முத்து இருக்காது, ஆனா நிறக்க இருக்கிற மாதிரி கால் நல்லா அழகா இருக்கும் மேடம். இந்தாங்க மைனி, உங்களுக்கு இல்லைன்னா யாருக்கு வாங்குறீங்க? என் மருமகளுங்க நிம்மிக்கும் பிங்குக்கும் தான் அன்னைக்கிளி. நீனே ஒரு நல்ல கொலுசா செலக்ட் பண்ணி பாரு. ஐயோ மைனி, அவளுக்கு கொலுசுலாம் இருக்கு, என்னத்துக்கு அவளுகளுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வாங்க கிளம்புவான். நான் ஏதோ உங்களுக்கு வாங்குறியே இல்ல உங்க அம்மாக்கு வாங்குறியேன்னு நினைச்சேன். இன்னைக்கு பிள்ளைங்க காலைல நேற்று பார்க்க தான் செஞ்சேன், 2 பேர் காலையுமே கொலுசு இல்லை, அதனால தானே வாங்கலான்னு வந்திருக்கேன். ஒழுங்கா ஏதாவது ஒரு கொலுசு செலக்ட் பண்ண. ஐயோ மைனி, பள்ளிக்கூடத்துக்கு போகையில கொலுசு போட்டு விட்டா தொலைச்சிட்டு வந்துருவாளுங்க, அதனால தான் கொலுசு வாங்காம இருக்கேன். இல்லைன்னா நான் போட்டு தான் மைனி விடுவேன். நீங்க அதெல்லாம் ஒண்ணு வாங்க வேணாம், விடுங்க. சிஸ்டர் அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்க எடுங்க. ரொம்ப ஜல் ஜல்னு கேட்காம ஸ்கூல் பிள்ளைங்க போறது மாதிரி காலை நிறக்க இருக்கணும், நல்ல டீசெண்டா இருக்கிறது மாதிரி எடுத்து கொடுங்க. ஓகே மேடம். மேடம் இது பாக்குறீங்களா? தங்கச்சி அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா, கொலுசெல்லாம் நீங்க உள்ளுக்கு எடுத்து வைங்க. நீங்க மாங்கல்யத்துக்கு மட்டும் பில்ல கொடுங்க, நாங்க போட்டு வாங்கிக்கிறோம். ஏன் நிக்கிலி இப்படி பண்ற? ஏன் மருமகளுங்களுக்கு நான் வாங்கி கொடுக்க கூடாதா? இனி வாங்கி கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல, இப்ப எதுக்குன்னு தானே சொல்றேன். நிக்கிலி பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளைங்க கால மொட்டை காலா இருக்க கூடாது, கால் நிறக்க ஏதாவது போட்டிருந்தா தானே அழகா இருக்கும். ஏன் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், அதையே நீ மாட்டேன்னு தடுத்துட்டு இருக்க? முதல்ல தள்ளுங்கிட்டு, நானே பார்த்து நல்லதா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதான் மைனி முடித்தோம் பாசமா சொல்றாங்கல்ல, விடு. வனசா வெள்ளியும் தங்கத்துக்கு சரிக்கு சமமா இருக்கு வனசா, அதுவும் வாங்க போனோம்னா 2 பேருக்கும் 10,000 10,000 20,000 ஆகும், கூடவே ஆகும். நான் குறைச்சு சொல்றேன், என்னத்துக்கு தெண்ட செலவு? ஏன் நிக்கிலி, நான் தான் என் குடும்பம்னு நினைச்சிட்டு இருக்கேன், அப்படித்தானே? நீங்க எல்லாம் மாமா மாதிரி என்ன ஒதுக்கி வச்சு தானே வேடிக்கை பாக்குறீங்க. ஐயோ மைனி, சத்தியமா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லாம செலவை இழுத்து விடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். இதுல என்ன நிக்கிலி செலவு இருக்கு? தாலி சேலை வேஷ்டி பட்டெல்லாம் நீங்க தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கும் அதை செலவு பண்ண விடல. சரி ஆசைப்பட்டு செய்றீங்கன்னு நானும் விட்டுட்டேன். பொம்பளை பிள்ளை இல்லாதவ என் மருமகளுக்காக ஆசைப்பட்டு கொலுசு கூட வாங்கி கொடுக்க கூடாதா? வாங்குறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா, அதான் என் நாத்தனா மகளுக்கு நான் உரிமையோட வாங்கி கொடுக்குறேன். என் மருமகன்னு வாய் நிறைய சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல என்னதே நீ முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்க? அட விடுக்க, அவங்க நாத்தனோட பிள்ளைக்கு அவங்க மருமகளுக்கு அவங்க வாங்கி கொடுத்துட்டு போறாங்களே, எல்லாம் செய்ய வேண்டிய முறை தானே, செய்யட்டும் விடு. வனசா என்ன நினைக்கிற அளவுக்கு கூட நீங்க என்ன நினைக்கல அன்னைக்கு, இன்னமும் என்ன பெறத்தியா தானே பாக்குறீங்க. சரி மைனி, நீங்க அதுக்காண்டி வருத்தப்படாதீங்க. இப்ப எதுக்கு வருத்தப்பட்டு பேசுறீங்க? இப்ப என்ன உங்களுக்கு கொலுசு தானே வாங்கினேன், வாங்குங்க. ஆனா அந்த நிற சலங்கையெல்லாம் ஊருப்பட்ட காசு போட்டு எடுக்காதீங்க மைனி. பில்லு போல இப்படி லேசான கொலுசு இருக்கும் பத்தியெல்லாம் ஒத்த கொடியில, அது வேணும்னா வாங்குங்க, நான் வேணும்னா பிள்ளைகளுக்கு கொண்டு வரேன். நிற சலங்கையெல்லாம் வாங்காதீங்க மைனி. சரி ஓகே, ஏதோ ஒன்று, பிள்ளைங்க காலு மொட்டை காலாக இருக்காம எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டோம். உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே செலக்ட் பண்ணி எடு. சரிங்க மைனி, நான் எடுக்கிறேன். மேடம் இந்த மாதிரி சிம்பிளாக ஓகேங்களா? இந்த மாதிரி பாம்பு கொடினா தேவல, அவளுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் போட்டுட்டு போறதுக்கு வசதியா இருக்கும்ல. என்னத்துக்கு சலக்குன்னு என்ன சின்ன பிள்ளைகளா?
ஆமாக்கா, நான் பாப்பாவுக்கு இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாதாக்கா வரும். அன்னைக்கு ரேட்டெல்லாம் பார்க்காத, நல்லதா எடு. விலைக்காகன்னு சொல்லல மைனி, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகையில சலக்கு சலக்குன்னு போட மாட்டாளுங்க, அதுக்காகத்தான் சொல்றேன். இந்த மாதிரி பாம்பு கொடியே வாங்கிக்கிறேன். சரி ஓகே, 2 பேருக்கும் ஒரே மாடல்ல வாங்கிரு, இல்லைன்னா அப்புறம் அடிச்சு பாருங்கல்ல. இப்ப சொன்னி வருங்க, அதுதான் மதினி 100க்கு 100 நெசம். 2 பேருக்கும் மாத்தி மாத்தி வாங்கிட்டோமா, மறுபடியும் நம்ம கடைக்கு வந்து பிடிக்கலைன்னு மாத்திட்டு போகணும். எதுக்கு வம்பு, ஒத்தாப்புலயே வாங்கி கொடுத்துருவான். அன்னை மடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா. அம்மா, திருஷ்டி பூசணிக்கா, ஆரத்தி தட்டு எல்லாம் ரெடியா இருக்குமா? இன்னும் காரு மட்டும்தான் வரணும். வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா திருஷ்டி எடுத்துட்டு இந்த பூசணிக்காயை கொண்டு போய் முச்சந்தியில உடைச்சிட்டு வந்துடலாம். சரிடி, நான் பெத்த மாவுல முச்சந்தியிலையும் உடைக்கணும், மொட்டைக்கார வீட்டு வாசல்லையும் உடைக்கணும். இந்த மொட்டைக்காரி தான் நம்ம வீட்டுல என்ன நடந்தாலும் குறு 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 குறுன்னு பாத்துக்கிட்டு இருப்பா. பேதியில ஓவா அவ கண்ணுல வர்றது மாதிரி தாண்டி நல்லா உடைச்சு விடணும். சரிம்மா. ஐயோ அம்மா, மாலை வாங்க மறந்துட்டோமே, காருக்கு போடுறதுக்கு மாலை. மாலை எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சா உதிர்ந்து போயிருமேன்னு நல்ல மணக்க மணக்க ரோசாப்பூ மாலை கட்டி கொண்டுட்டு வர சொல்லியிருக்கேன். கார் வர்ற நேரத்துக்கு கரெக்டா வந்துடும். அந்த நேரத்துக்கு எடுத்து ப்ரெஸ்ஸா போட்டு சாமி கும்பிடுவான். சூப்பர்மா. கார் வர்றதுல எனக்கு இருக்கிற ஆர்வத்தை விட உனக்கு இருக்கிற ஆர்வம் தான் அதிகமா இருக்கும் போல் இருக்கே. பயங்கரமா பிளான் பண்ற. அப்புறம் இருக்காதடி பின்ன, எத்தனை வருஷ கனவு. உங்க அப்பாரு நல்லபடியா இருக்கையிலேயே காரு வாங்கி அவர் ஓட்டணும், அவருக்கு பக்கத்துலயே நான் உட்காந்து போகணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் நிறைவேறாம போயிருச்சு. அதுக்கப்புறம் நொன்னேங்காரன், அவன் காரு வாங்கி ஓட்டணும், நான் பின்னாடி உட்காரணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிறைவேறாம போயிருச்சு. ஆண்டவனா பார்த்து இப்ப லாட்டரி அடிச்சு காரை கொண்டு வந்து கொடுக்க போறேன். இதுலயாவது அனுபவிச்சு இந்த கட்டை காலை நீட்டுச்சுன்னா தேவலை தானடி. சரிம்மா சரிம்மா, உன் புருஷனும் உன் பிள்ளையும் நிறைவேற்றாத ஆசையெல்லாம் உன் மக நான் நிறைவேற்றுறேம்மா. என் பக்கத்துல நீ ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு வார வாரம் இந்த ஊரையே சுத்தி பார்க்கலாம், சரியா? நெடுவலி, மொட்டைக்கராத்தா உட்கார்ந்த இடத்துல இருந்தே போய் சேர்ந்துருச்சோ. வாய ஆன பொழந்த மேனிக்கே இருக்கு. மொட்டைக்கராத்தா என்ன முட்டியே? என்ன ஆத்தா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், எதிர்த்த வீட்டை வேடிக்கை பாக்குறதுலயே குறியா இருக்கீங்க. அப்படி என்ன நடக்குதாங்க? அப்படி என்ன நடக்குதா? அங்கிட்டு கொஞ்சம் திரும்பி பாருங்கடியே. காலையில இருந்து ஆத்தாள மகவ அடிக்கிற கூத்துக்கு அளவில்லாமல்ல போய்கிட்டு இருக்கு. அப்படி என்ன நடக்கிறது? ஆத்தா, நாங்களும் பாத்துக்கிட்டு இருக்கோம். காலையில இருந்து ஆத்தாள் மகளும் பரபரப்பா திரியிறாளுங்க. அப்படி என்னத்தான் நடக்குது அந்த வீட்டுல? அதாண்டி எனக்கும் தெரியல. காலையில இருந்து ஆத்தாளு மகளும் காலைல சக்கரத்தை கட்டினது மாதிரி உள்ளைக்கு ஓடுறாளுக வெளியே வாராளுக, உள்ளைக்கு போறாளுக வெளியே வாராளுக, உள்ளே வெளியேன்னு இப்படியே தாண்டி ரோட்டு போடுறாளுக. எதுக்குத்தான் போறாளுக, எதுக்குத்தான் வாராளுகன்னு தெரியல. அதை தெரிஞ்சுக்கிறதே இப்படி உட்கார்ந்துருக்கேன். ஏன் ஆத்தா, நிக்கிறது யாரு? உன் ஃப்ரெண்டு வீடு தானே? அட போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டுட்டு வர வேண்டியதானே? ஆமா, அவளுக ஒரு பொம்பளை என்ன, அவளுகள்ட்ட போய் சேரி ஏற ஏழு அடி போங்கடி போக்கத்தவளுகளா. என்ன நடந்தாலும் வெளியில வந்துதானே ஆகணும். பாத்துக்கிருவான். நம்மள மிஞ்சி இந்த தெருவுக்குள்ள அப்படி என்ன நடந்துற போகுது? அது சரி. ஆமா, கஞ்சி தண்ணி ஏதாவது வச்சியா? காலையில இருந்து சாப்பிட்டியா சாப்பிடலையா? தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போய் பேசிக்கிட்டு இருக்க. நீ பேத்தியே, அவ வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாம. இந்த மொட்டைக்காரிக்கு பச்சை தண்ணி பல்லுல வடாதடி. வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து காலையில இருந்து ஒரே மெசேஜா அனுப்பிக்கிட்டு இருக்காளுங்க. பங்கசம் வீட்டுல என்னமோ நடக்குதா, என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னென்னமோ பண்றாளுகளாம்ல வைக்கிறாளுகளாம்லன்னு அவளுக்கு கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நெட்டு காட அமர்த்தி போட்டுட்டுலாம் வந்திருக்கேன். ஆக அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ எதிர்த்த வீட்லயே குடியிருக்கோம்னு சொல்லு. நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னடி இப்படி சோடி ஓட்டு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க மாடு கண்டு போட்டிருக்கு, சீம்பால் கொண்டுட்டு வந்தீங்கன்னு அன்னைக்கு அக்கா சொன்னாங்க. சரி, உங்க நாட்டு மாட்டு பால் நல்லா இருக்குமே, நம்மளும் அந்த சீம்பாலை வாங்கி டேஸ்ட் பார்க்கலாமேன்னு வந்தோம். ஏன் எங்களுக்கெல்லாம் சீம்பால் கொடுக்க மாட்டீங்களா? என்கிட்ட அவசரம் மச்சியா மருமக, எனக்கு மருமக தானே. என் மருமகளுக்கும் பேத்திக்கும் இல்லாத சீம்பாலா? ஆனா உங்களை பார்த்தா சீம்பா குடிக்க வந்தது மாதிரி தெரியலையே, ஏதோ சிலுவலுக்க வந்தது மாதிரில தெரியுது. ஆத்தா, நாங்க சில்லு இழுக்கவும் வரல, பியான் இழுக்கவும் வரல. போய் ஒரு ரோட்டா சீம்பாலை ஊத்தி கொண்டுட்டு வரலாம்ல. ஆளுக்கு இத்தனையா குடிச்சுக்கிட்டே உட்காந்து வேடிக்கை வைப்போம். சரி, எடுத்துட்டு வர இருங்கடியே. ஆஃப் அன் ஹவரா வெயிட் பண்றோம், இன்னும் ஜீவாவை காணுமே. பார்க்குக்கு தானே வர சொன்னா. ஃபோன் பண்ணி பார்க்கலாம். டிரைவிங்ல இருந்தா நாய் உடனே எடுத்து அட்டன் பண்ணுவானே, அதுக்கும் பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? அம்சா,
எரும மாடே, எவ்வளோ நேரமாடா வெயிட் பண்றது? எப்போ வர சொல்லிட்டு எப்போ வர்ற? ஏண்டி எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? ஏச்சி, நான் அப்படி சொல்லலடா. ரொம்ப நேரமா பார்க்ல தனியா உட்காந்துருக்கேனா, போறவங்க வர்றவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். அம்சா, நான் கொஞ்ச நேரம் உன் மடியில படுத்துக்கட்டுமா? ஜீவா, என்னடா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? வீட்ல எதுவும் பிரச்சனையா? ப்ளீஸ் அம்சா, கொஞ்ச நேரம் என்கிட்ட எதுவுமே கேட்காத. ஜீவா, மழை மீது நீருந்தால் ஸ்வர்கங்கள் உண்மை என்று ஆகாதோ, நொடி நேரம் பிரிந்தாலும். ஏய் லூசு, நீ ஏண்டி அலற? ஜீவா, எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறியாடா? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. கொஞ்ச நேரம் உன் கூட தனியா இருக்கணும், உன் மடியில படுத்துக்கணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வர சொன்னேன். மற்றபடி வீட்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடி. நீ எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க? இல்ல ஜீவா, எனக்காகவும் நம்ம காதலுக்காகவும் நீ ரொம்ப கஷ்டப்படுறியோன்னு தோணுதுடா. அம்மாவுக்கும் உனக்கும் கூட நிறைய பிரச்சனைகள் வருதுல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே ஜீவா. பைத்தியம், லவ் பண்ற எல்லாருக்கும் பிரச்சனை வரதாண்டி செய்யும். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டா எப்படி நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும் சொல்லு? இல்ல ஜீவா, நீ எனக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட அம்மா கண்ணை மூடிட்டு உனக்கு ஓகே பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல நான் இருக்கிறதுனால தான் அம்மா ரொம்ப யோசிக்கிறாங்களோன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. அம்மாலாம் அந்த காலத்து ஆளு. அவங்க சொந்தம் பந்தம் காதல் கத்திரிக்கான்னு எல்லாத்தையும் நினைச்சு பயப்படுவாங்கல்ல, அதனால தான் கொஞ்சம் இதா இருக்காங்க. மற்றபடி அவங்க பிடிவாதத்தை கரைக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்லை அம்சா. நீ அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத சரியா? அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு ஜீவா, வைத்ததா. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்ன, எப்போதுமே உன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா? அதுக்கெல்லாம் நீ ப்ராமிஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தைரியம் தாண்டி. அப்புறம் வேற எதுக்கு ப்ராமிஸ் பண்ணணும்? எப்போதும் கேட்கறது தான். வா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், வீட்டில் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கலாம், நமக்கு யாருமே தேவையில்லை, நீ மட்டும் போதும்னு என்னை எந்த சூழ்நிலையிலையும் கூப்பிட்டு வற்புறுத்தக்கூடாது. அதை மட்டும் எனக்காக செய்வியா ஜீவா? பைத்தியம், நீனே வான்னு கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டி. அம்மா அப்பாவோட சம்மதத்தோட ஊரறிய உலகறிய எல்லாரும் பார்த்து எல்லாரோட ஆசீர்வாதத்திலையும் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். அதானே கெத்து. என் வாழ்வும் என் சாவும் உனக்காகவே. தேங்க்ஸ் ஜீவா. அடியே, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கேன்னு ஓ மடியில வந்து படுத்து ஆறுதல் தேடலான்னு வந்தா நீ என்னை விட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. இல்லடா, எப்போவுமே வந்த உடனே லொடலொடனே ஏதாவது பேசிட்டே இருப்பியா? இன்னைக்கு டக்குன்னு வந்து மடியில் படுக்கவும் மனசே பக்குன்னு ஆயிடுச்சுடா. என்னால நீ ரொம்ப சஃபர் ஆகுறியோன்னு நினைச்சு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஏ அழகி, என் செல்ல தங்கமே, உனக்கெல்லாம் அந்த கில்ட்டி ஃபீலிங் வேண்டவே வேண்டாம் சரியா? நீ ஏன் கில்ட்டி ஆகுற? கில்ட் ஆகுற அளவுக்கு இப்போ என்ன நடந்துச்சு? எனக்கு நீ, உனக்கு நான். கல்யாணம் ஆனாதான் நம்ம புருஷன் பொண்டாட்டியா, இல்லைனா இல்லையா? நான் எப்போதுமே உன் கூட வாழ்ந்துட்டு தாண்டி இருக்கேன். என் கண்ணுக்கு ஒரு நிலவா ஒன்ன படைச்சா. ஜீவா, ம், ஜீவா, சொல்லுடி என் அழகு பொண்டாட்டி. லவ் யூடா புருஷா. ஏய் இப்போ என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல, சும்மா இரு ஜீவா. ஏய், லவ் யூ புருஷா சொன்னல நீ. ஓ, நான்லாம் அப்படிலாம் சொல்லல. ஏய், பொய் சொல்லாதடி கள்ளி. நீ லவ் யூ புருஷான்னு சொன்னல, எத்தனை நாள் உன்கிட்ட கேட்டிருப்பேன், சொன்னியா நீ? ஐயோ போ ஜீவா. ஏய் அம்சா, ஒரு தடவை திரும்பி முகத்தை பார்த்து சொல்லுடி ப்ளீஸ் டி. மாட்டேன். ஏய், ஒரு தடவை முகத்தை பார்த்து லவ் யூ சொல்லுடி. ஏய் ப்ளீஸ் டி, ஏன்டி கெஞ்ச விடுற? ஏய், ஒரே ஒரு தடவை சொல்லுடி. போடா. ஆசைக்கு தாழ் போட்டு அடைத்தென்ன லாபம், அதுதானே குடம் தன்னில் எரிகின்ற தீபம். மனதோடு திரை போட்டு மறைக்கின்ற மோகம், மழை நீரை பொழியாமல் இருக்கின்ற மேகம். சிலருக்கு சில நேரம் துணிச்சல்கள் பிறக்கா. நடுவாளியே, எட்டி நடுவாளியே. என்ன ஆத்தா, சீம்பால் ஊற்றி எடுத்துட்டு வந்துட்ட போல. அட, ஒரு கப்பு போதாதா? எதுக்கு 2 கப்பு? இது கட்ட முடியே, பால் எல்லாம் நிறையத்தான் இருந்துச்சு. இந்தாங்க, ஆளுக்கு ஒரு கப்பா தின்னுங்க. ஹரி, கழுத பாசத்தோட கொடுக்குறிய, வேணான்னு சொன்னா நல்லாவா இருக்கேன்? சாப்பிடுவான்.
அடியே என்னத்துக்கு அந்த செட்டு போட்டு வச்சிருக்கா, திஷ்டி பூசணிக்காய் வச்சிருக்கா, ஆரத்தி தட்டு ஈரத்தி தட்டுலாம் எதுக்கு என்னன்னு விசாரிச்சீலாம்டி? ஆத்தா உங்களை மாதிரி தானே நாங்களும் இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு தெரிய போகுது. எதுக்கு இவ்வளவு அவசரம்? அட எங்களை விட மோசமா இருப்பீங்க போல் இருக்கு. அடி இல்லடி மாடனே, ரொம்ப நேரமா யாருக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அத யாரு என்னன்னு தெரிஞ்சா பேசாம உள்ளேக்கு போய் 2 வாய் கஞ்சியை குடிச்சிட்டு விழுந்து படுக்கலான்னு பாக்குறேன். என் மொட்டைக்கரத்தை ரொம்ப வயிற்ற பசிச்சுச்சுன்னா போய் சாப்பிட்டுட்டு விழுந்து படுங்க. அப்புறமா இதை நாங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்கிறோம். அது எப்படி நீங்க ஒன்ன பார்க்க ஒன்ன சொன்னீங்கன்னா நல்லா தெரியுமா? எங்க வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறது கண்ணால பார்த்து காதால செய்தி சொல்ற தெளிவான செய்தியா இருக்கணும், அப்பதானே நம்புவாளுக. இல்லைன்னா இவளுக என்ன குரூப் வச்சிருக்காளுகன்னு என்னைய மட்டும் டெலீட் பண்ணி விட்டுருவாளுகடியே. நெடுவலி வாட்ஸ்அப் குரூப்பை மெயின்டைன் பண்றதே மொட்டைக்கராத்தாவுக்கு ஃபுல் டைம் ஜாப்பா இருக்கும் போல் இருக்கே. ஆத்தா நீ அந்த மூலையில ஒரு வாரமா உட்காரு. வாட்ஸ்அப் குரூப் பண்ண வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமும், ட்விட்டர்னு உனக்கு எல்லாத்துலயும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரேன். எல்லாத்துலயும் பங்கஜ வீட்டில் நடக்கிறத அப்படியே எடுத்து இப்படியே போடு. உனக்கு யாரு கேட்க போறா? அடி நெடுவாளி என்கிட்ட ஏற்கனவே இந்த இன்சாலாம் இருக்குடியே, எனக்கு இந்த துப்பாக்கியை மட்டும் ஏத்தி கொடு. என்ன துப்பாக்கியை ஏத்தி கொடுக்கணுமா? ட்விட்டர் பக்கி அதைத்தான் அந்த கிளவி அந்த போடுது. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டருன்னு நம்ம கூட இந்த அளவுக்கு டெவலப்போட இல்லடி. இப்போ உள்ள கிளவியெல்லாம் அடடடடடடா, இதுகெல்லாம் அந்த காலத்துல கூட 2 எழுத்து படிச்சிருந்தாலோ நம்மள தூக்கி சாப்பிட்டு சுடுகாட்டில் பதச்சிட்டு போயிருக்குங்க போல் இருக்கே. சரி வெற்றி நெடுவாளி, நம்ம ஊர்ல அழகிகள் முதல் கிழவிகள் வரை அத்தனை பேரும் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்தா சந்தோஷமான விஷயம் தானே. லைலா என்னடி இன்னும் காரக்கானா, எப்பதான் வர? அதாம்மா எனக்கும் தெரியல, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரையுமே காணோம். அடியே நான் பெத்த மகளே, உரம் வாங்க வச்சிருந்த காசு, ஆனாலும் உன் பேச்ச கேட்டு கார் வைக்கிறதுக்கு இடம் வேணுமேனு 25,000 ரூபா செலவழிச்சு ஹாஸ்பிட்டாஸ் சீட்டு போட்டிருக்கண்டியே. அம்மா உன் பொருளுக்கு எதுவும் வீணாகாதுமா, ஏமா நாவிக்கிட்டே இருக்கேன். கார் வந்த பிறகு திடீர்னு மழை பெய்யும், மழையில எல்லாம் காரு நினைச்சா காரு வீணா போயிரும் தெரியுமா? எல்லாம் தகரம் தானே. ஏதாவது வீணா போச்சுன்னா மறுபடியும் நம்ம உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்கணும். புது காருமா, கொஞ்சமாவது பொறுப்பா இருக்க வேணாமா? பொறுப்பா இருக்கிறதெல்லாம் சரிதாண்டி, இருந்தாலும் உரம் வாங்க வச்ச காசை தூக்கி ஆசைப்பட்டாசு சீட்டு போட்டிருக்கேன், அதுக்குத்தான் பயமா இருக்கு. 10 லட்சத்துக்கு காரும் அது கூட 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுல ஒரு 25,000 தூக்கி போட்டு உரம் வாங்கிட்டு போக இது ஒரு பெரிய விஷயமாமா? சும்மா உட்காந்துக்கிட்டு நை நைன்னு என்னைய போட்டு நாவிக்கிட்டு இருக்கேன். ஆவலடி லைலா, எதுத்த வீட்டுல வாரு அந்த மொட்டைக்காரி அவ வீட்டு திண்ணையில ஊர்ல உள்ள பூரா கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டு வேடிக்கை வைக்கிற. என்ன செய்ய சொல்ற? அவளுக்கு முன்னாடி அசிங்கப்பட்ட கூடாதுல்ல, அதுக்காக தாண்டி அம்மா சொல்றேன். சரி சரி ஃபீல் பண்ணாத, எனக்கும் உன் பயம் புரியதான் செய்யுது. வேணும்னா வந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி பார்க்கட்டுமா? எத்தனை மணிக்கு வரீங்க, நாங்க வெயிட் பண்றோம்னு சொல்லுவோம். அதை செய்ய முதல்ல. வெரசா அடைச்சு நாங்க பூசணிக்காய் ஆரத்தி எல்லாம் கரைச்சு ரெடியா வச்சிருக்கேன், வெள்ளனை வாங்கன்னு சொல்லி போனடி. அப்படியே வெளியில கேக்குறது மாதிரி அவுட்டு சீக்கிரம் போடு. போடுறேம்மா, பதறாத. என்னடி கொய்யாங்குது, போன யாருமே எடுக்கல. போன் போகவே இல்லம்மா, அப்புறம் எப்படி எடுப்பாங்க? ஒருவேளை மழை நேரமா இருக்கவும் சிக்னல் கிடைக்காம இருக்கோ என்னவோ. நான் திரும்ப ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி அடி. சரிம்மா. என்னடி கொய்யாங்குது, ஒருவேளை கார் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால கூட எடுக்காம இருப்பாங்களோ? இருக்கும்மா, ஒருவேளை டிரைவ் பண்ணும்போது எதுக்கு போன் பண்ணிக்கிட்டுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்களோ? அது எப்படி? 10 லட்சம் ரூபா காரை 2 லட்சம் ரூபா காசும் கொடுக்கறவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம எந்த தெருவில் இருக்கோம், எங்கனக்குள்ள வீடுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே, அதுவும் லாஜிக்கா தான் இருக்கு. ஆனா போன் போக மாட்டேங்குதே. திரும்ப அடிச்சு பாருடியே, காசா வேணுமா? மொத்தமா தானே மாச கார்டு போடுற, அடிச்சு பாரு. ஐயோ, தாய் கிழவி இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அவங்க போன் எடுக்கலைன்னா இது நம்மள அடிச்சிரும் போல் இருக்கே. அம்மா ரிங் போகுதுமா. எடுக்கட்டும். மேல வீதி 5வது தெரு 3வது சந்துல 2வது வீடுன்னு சொல்ல முடியே. சொல்றேன் பொறுமையா இருமா, முதல்ல அவங்க எடுக்கட்டும். ஹலோ நாங்க தான் ஆத்தூர்ல இருந்து பங்கஜத்தோட மகள் பேசுறேன். எங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அதான் இன்னும் கார் வரலையேன்னு கேட்கலாமேன்னு கூப்பிட்டேன். கூப்பிடுங்க, தாராளமா கூப்பிடுங்க. என்ன ஏதோ மாதிரி பேசுறீங்க? டிரைவிங்ல இருக்கீங்களா? கார் இன்னும் எவ்வளவு நேரத்துல வரும்? கொஞ்சம் சீக்கிரமா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இங்க செட்டப் எல்லாம் நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம். பண்ணுங்க, அதையாமா என்கிட்ட சொல்ற? என்னவோ மாதிரி பேசுறாரு.
அடியே நீ பேசவும் குரல் தெரியாம பேசியிருப்பாங்க. நான் பேசுறேன் பாரு. ஹலோ, நான் தான் பங்கசம் பேசுறேன். பேசுங்க, நல்லா பேசுங்க. யார் வேணாம்னு சொன்னா? அடியே யார்கிட்டடி போன பேசுறிய? என்னடி நடக்குதுங்க? ஆத்தா கொஞ்சம் அமைதியா இருங்க, அதுக்கப்புறம் வேடிக்கை பாருங்க. என்னடி பேச்சு வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. காலையில பேசுனது மாதிரி இல்லையே. ஹலோ, நீங்க ஆசி பூசியா டிசி பூசியா ஏதோ ஒன்று சொன்னானே, அந்த பேங்க்ல இருந்து தானே கால் பண்ணிருக்கீங்க? எங்க அம்மா பேரு பங்கஜங்க. அவங்க பேருக்கு ஏதோ 10 லட்சம் ரூபாய்க்கு காரும் 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் விழுந்திருக்குன்னு சொன்னீங்களே. வீட்டில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க எப்போ கொண்டுட்டு வரீங்க? நாங்க எப்போ வருவோம் எப்படி வருவோம்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவோம். அடியே அவளுக்கு காதுலயும் போன இருக்கு, உன் காதுலயும் போன இருக்கு. யார்கிட்டடி பேசுறாளுக? என்னடி சிரிக்கிறிய? ஏதாவது சொல்லிட்டு சிரிங்கடி. என் வீட்டு வாசல்ல உட்காந்து என்னைய வம்புல இழுத்து விட்டுட்டு போயிடாதியடி. ஐயோ ஆத்தா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, சும்மா ரஜினி டைலாக் எல்லாம் பேசி கிண்டல் பண்ணாதீங்க. நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். 25,000 ரூபாய் செலவழிச்சு ஷெட் எல்லாம் போட்டிருக்கோம். ப்ளீஸ் நீங்க எப்ப வரீங்கன்னு சொல்லுங்களேன். அப்பு ஆமாப்பு, உரம் வாங்க வச்சிருந்த காசு 25,000த்துலயும் செட்டு போட்டாச்சு. நீங்க கொடுக்குற 2 லட்சம் ரூபாயில இருந்ததே, உரம் வாங்குறதுக்கு 25,000 ரூபாயை எடுத்து போடணும். நல்லா இருப்பீங்க. காலகாலத்துல கொண்டுட்டு வாங்கப்பு. நின்றுகிட்டே இருக்கிறது கால் வலிக்குது. ஆளு வலிச்சா உட்காருங்க, உட்கார கஷ்டமா இருந்தா படுத்து தூங்குங்க. உங்களை யாரு கேட்க போறா? என்னடி லைலா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறாங்க. உண்மையாவே இது பேங்குக்காரங்க தானா இல்ல வேற யார் மாடியே? அம்மா எனக்கும் புரியல. காலையில பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாரு. இவளுக யார்கிட்டடி போன்ல சிரிச்சுக்கிட்டு இருக்காளுக? அதானம்மா எனக்கும் தெரியல. போன்ல பேசுற குரலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கு என்னவோ இவளுக சிரிக்கிறதும் போன்ல கலாய்க்கிறதும் பார்த்தா இவளுக்கு தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருப்பாளுங்களோன்னு தோணுதுமா. ஏய், யாரு கூடடி போன்ல பேசுற? ஏங்க, டிசி பூசி ஆசி பூசின்னு ஒரு பேங்கே இல்ல. என்ன புதுசா கதையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய்க்கு காரு 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் கொடுத்தா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு உங்க பின்னாடி வர்றதுக்கு நாங்க என்ன நாயா? நாங்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறவங்க. நெடுவாளி, யாருடி போன்ல? இல்லடி மாடனு, ஏதோ முட்டா பையட்டையும் முட்டாச்சிருக்கிட்டையும் பேசுறது மாதிரி ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்றோம்னு எவனோ ஒரு கேன பைய போன் அடிச்சுக்கிட்டு, நாங்க ஆசி பூசி பேங்க்ல இருந்து கால் பண்றோம், உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு, 10 லட்சம் ரூபாய் காரும் 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸும் தரோம், எங்க வந்து வாங்கிக்கிறிய? வீட்டுக்கு நாங்க வந்து கொடுக்கவா இல்ல நீங்களே ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி செய்யறது? இன்னுமாடி இந்த மக்கள் இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கான்? ஏண்டி, இந்த மாதிரி தான் ஊரு உலகமெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்களே, இன்னுமா இவனுங்கெல்லாம் திருந்தாம இருக்கானுங்க? ஏலேய், கேட்டுச்சா டிசி பூசி? நாங்கெல்லாம் விவரத்துல வெந்தவங்க, எங்ககிட்டயே வந்து வேலையை கொடுக்குறியா? ஒழுங்கு மரியாதையா போனை கட் பண்ணிட்டு போய் பொழப்ப பாக்குற வேலையை பாடுறா. இல்லைன்னா எவளாவது ஈன வச்சிருக்கிய போனை தூக்கி வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபா காரு எப்ப வரும்னு பூசணிக்காயை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாளுங்க. அவளுக்கு தலையில வந்து ஓட எங்ககிட்ட எல்லாம் இந்த வேலையை வச்சுக்கிறாத. வைடா போன. ஏய், நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி கார் வருது லாட்டரி அடிச்சிருக்குன்னு கலாய்ச்சிங்களாடி? அட பாவிங்களா லைலா, அப்ப இந்த ஆசி பூசிக்காரங்க உனக்கும் போன் பண்ணிட்டாங்களா? அட பேரியில ஓவாங்களா? நம்ம ஊரா பார்த்து வளைச்சு போன் அடிச்சுட்டு இருக்காங்க இப்ப. ஏய், என்னங்கடியே, என்னைய பாக்கையில எப்படி தெரியுது உங்களுக்குலாம்? பங்கஜாத்தா, நீங்க நல்ல விவரமான ஆளு மாதிரி தான் தெரியுது. ஏன் நீங்க யார்கிட்டயும் ஏமாந்துட்டீங்களா? ஏ லைலா, இந்த மாதிரி எவனாவது போன் அடிச்சா ஏமாந்துராதிய. நான் எல்லார்கிட்டையும் ஊருக்குள்ள சொல்லிட்டு வரேன். 30,000 ரூபாய் காசு போட்டு விடுங்க, நாங்க உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் காரு தரோம்னு. ஊருக்குள்ள வடநாட்டுக்காரங்க நிறைய பேரை ஏமாத்திருக்காங்களாம். யாரும் ஏமாந்துராதியப்பா. உள்ளூர்காரவங்க பகையாளியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றேன். பார்த்து சூதானமா பொழைச்சுக்கிறங்க. நெடுவலி, யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? நம்மலாம் அண்ணனுக்கு ரேஸ் அரிசியை காய்ச்சி குடிக்கிற அண்ணாடம் காய்ச்சிடி. ஆனா லைலாவோட லெவல் என்ன, அவளோட ரேஞ்ச் என்ன, அவ தகுதி என்ன, அவ தராதரம் என்ன, அவெல்லாம் யாருக்கிட்டையும் ஏமாறுவாளா? ஏய், உங்களனா அடியே கேனப்பைய வத்த மவளே, படிச்சு முட்டா படிக்காமலும் முட்டான்னு உன்னைய படிக்க வச்சதே தெண்டமால இருக்கு. நீ என்னமா என்னைய திட்டுற? அப்புறம் உன்னைய திட்டாம ஊராளி அடி திட்ட முடியும்? யாரு போன் அடிச்சிருக்கா, எவரு போன் அடிச்சிருக்கான்னு தெரியாம ஆசி பூசி பேங்க் டாசி பூசி பேங்க்னு சொன்னா உடனே 25,000 ரூபாய போட்டு செலவழிச்சு செட்டு போட சொல்லிருக்கியடியே. உர வைக்க இருந்த காசு ஊரா போச்சு, இப்ப என்னடி செய்வேன்?
எல்லாத்துக்கும் காரணம் இவளுக்கு தாமா. இவளுக்கு தான் இந்த வேலையை பார்த்து விட்டுருக்காளுங்க. வெளியில போய் சொல்லிடாதம் டி, காரிக்கிட்டு துப்பிட போறாளுங்க. நொண்ணனுக்கும் நொண்ண மண்டாட்டிக்கும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், ஊருக்குள்ள போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவாங்க. மானங்கட்டவளே, வாடி வீட்டுக்கு போவான். விளக்க மத்தால அடிக்காத வாசி 25,000 தெண்டமா போச்சடியே. அம்மா ஆடிங்கிறேன். அடியே, நீங்க வந்து பவியமா உட்காரும் போதே எனக்கு ஏதோ தோணுச்சு. இந்த வேலையை பார்த்தது நீங்க எல்லாத்தையும் இருப்பீங்க. பாவம் முடியே, 25,000 செலவழிச்சு செட்டு போட்டிருக்காளே. ஏ ஆத்தா, பேராசை பெருநஷ்டம்னு கேள்விப்பட்டதில்ல நீ? சும்மா எவனாவது போன் அடிச்சு காசு தரேன் பணம் தரேன்னு சொன்னா உடனே வாயை பொழந்துக்கிட்டு போயிடுறத? என்ன ஏதுன்னு தீர விசாரிக்கிறது இல்ல. இவளுகளுக்கெல்லாம் இப்படி ஏதாவது ஒன்று போட்டு விடணுமே நினைச்சேன், அதனாலதான் போட்டு விட்டேன். நீ ஃப்ரீயா விடு. மக்களே, நிஜமாவே இந்த மாதிரி ஏமாத்துற கும்பல் வடநாட்டுல இருந்தும் மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல இருந்தும் இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி, நான் உங்களுக்கு ஆஃபர் வந்திருக்கு, உங்களுக்கு லாட்டரி அடிச்சிருக்கு, உங்களுக்கு பிரைஸ் வின் பண்ணிருக்கீங்க, 5 லட்சம் ரூபாய் கார் கிடைச்சிருக்கு, உங்களுக்கு காசு கிடைச்சிருக்கு, நீங்க 5,000 கட்டுங்க, நாங்க உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தரோம், 10,000 கட்டுங்க, நாங்க உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கார் தரோன்னு நிறைய ஏமாத்து கும்பல் சுத்திட்டு இருக்காங்க. யாரும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்னா ஓடிபி நம்பர் மட்டும் சொல்லிடாதீங்க மக்களே. கவனமா பத்திரமா இருந்துக்கோங்க, இல்லைன்னா அக்கௌண்ட்ல இருக்கிற காசு எல்லாம் கோவிந்தா கோவிந்தா தான். ஆமா மக்களே, எங்க சொந்தக்காரங்களோட காசை இந்த மாதிரி ஒருத்தர் எடுத்துவிட்டான். பாவம், அந்த மனுஷன் 1,50,000 லட்சம் ரூபாய் காசு வச்சிருந்து எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துவிட்டு பாவம் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தாரு. அவர் தான் இந்த மாதிரி சொன்னாரு, ஏமா நீங்க யூடியூப்ல எல்லாம் வீடியோ போடுறீங்களே, மக்கள் இந்த மாதிரி ஏமாந்து வரோம், அவேர்னஸா இருக்கட்டுமேனு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கறட்டு, யாரும் ஏமாந்துடக்கூடாது, என் காசு போனதோட போகட்டும், இனிமே யாரு காசு ஏமாந்துடக்கூடாதுன்னு சொன்னாரு. அதனாலதான் பாவம் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோமேனு இப்படி ஒரு கதையை கொண்டுட்டு வந்தேன். ஆமா மக்களே, இந்த பங்கஜத்துக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்த மாதிரி பேராசை பிடிச்ச மக்கள் தான் ஏமாறுவாங்க. நம்மள மாதிரி அன்னன்னைக்கு உழைச்சு கஞ்சி குடிக்கிறவங்கலாம் யாருக்கிட்டையும் 1 ரூபா காசு ஏமாற மாட்டான். ஆனா பாவங்க, அந்த அண்ணனும் உழைச்சு கஞ்சி குடிக்கிற மனுஷன் தான். ஆனா பாவம், ஏதோ ஒரு அஜாக்கிரதையினால அவரோட காசும் போயிருச்சு. யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க, கவனமா இருங்க, அதை சொல்றதுக்காகத்தான் வந்தேன். ஓகே நண்பர்களே, நாளைக்கு அடுத்தடுத்து நம்ம மருதாய் அத்தாவோட கல்யாண கதை பார்ப்போம். வணக்கம், பாய், வந்தனம். இதுவரை யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல சேவ் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். பாய், டேக் கேர்.